டெல்லியில் தண்ணீரை வீணாக்குபவர்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் என்று டெல்லி அரசு தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுசித்ரா இணைகிறார். சுசித்ரா, விவரங்கள். டெல்லியில் கடும் வெப்ப அலை நிலவுவதன் காரணமாக தற்பொழுது கடும் தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. இதனால் தண்ணீர் வீணாகுவதை தடுப்பதற்கான பல்வேறு நடவடிக்கைகளை டெல்லியினுடைய அரசாங்கமானது எடுத்துள்ளது. மிக முக்கியமாக டெல்லியினுடைய நீர்வளத்துறை அமைச்சர் அதிஷி அதிகாரப்பூர்வ பல்வேறு உத்தரவுகளை விடுத்துள்ளார். அதன் அடிப்படையில் தண்ணீரை வீணடித்தால் சுமார் 2000 ரூபாய் அபராதமானது விதிக்கப்படும் என்ற ஒரு உத்தரவை தற்போது டெல்லியினுடைய நீர்வளத்துறை அமைச்சகமானது அதிகாரப்பூர்வமாக பிறப்பித்துள்ளது. ஏற்கனவே வெப்ப அலை நிலவும் இந்த சூழலில் ஹரியானாவிலிருந்து தண்ணீருக்கு வர வேண்டிய நீரானது திறந்து விடப்படாமல் உள்ளதன் காரணமாக இந்த ஒரு தண்ணீர் பற்றாக்குறையானது ஏற்பட்டுள்ளது. மேலும் குடிநீருக்காக வைக்கப்பட்டுள்ள அந்த நீரை கட்டுமான தளங்கள் மற்றும் வணிக நிறுவனங்கள் சட்டவிரோத இணைப்புகள் மூலம் பயன்படுத்தி வருகிறார்கள். இதனை தடுக்கும் வகையில் புதிதாக கண்காணிப்பு குழுக்களை நியமிக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவையும் தற்போது டெல்லி மாநில அரசாங்கமானது பிறப்பித்துள்ளது. அதன் அடிப்படையில் இந்த நீர் வீணாவதை தடுப்பதற்காக சுமார் 200 குழுக்களை டெல்லி முழுவதும் நியமிக்க ஒரு உத்தரவை பிறப்பித்து தற்போது டெல்லியினுடைய நீர்வளத்துறை அமைச்சகமானது இந்த ஒரு உத்தரவை அதிகாரப்பூர்வமாக பிறப்பித்துள்ளது. நன்றி சுசித்ரா, விரிவான விவரங்களுக்கு.